அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்க? ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லாரும் சத்தமாக சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்றைக்கு மகி சொன்னது போல வரக்கூடிய எலெக்ஷனுக்காக நாம் ஜெபிக்கணும். ப்ளஸ் விடுமுறை நாட்களில் பிள்ளைகளுடைய மிகப்பெரிய பாதுகாப்புக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். பல சமயத்தில் பேரண்ட்ஸ் என்ன செஞ்சிருவாங்கன்னா ஊருக்கு அனுப்பிடுவாங்க. ஊருக்கு போன பிள்ளைகள் அது எப்படி இருக்கிறாங்கன்ற அந்த ஒரு பயமும் பதற்றமும் எப்பயுமே மனசுக்குள்ள என்ன செய்யும்? இருக்கும். கிளைமேட் சரியில்லை, வெளியில் ஓடி ஆடி விளையாடக்கூடிய சூழ்நிலையும் சரியில்லை. இந்த விடுமுறை நாட்களை சந்தோஷமாக ஆரம்பிக்கலான்னு சொல்லி ஒரு வேன் நிறைய ஆட்கள் சந்தோஷமாக வால்பாறைக்கு ஏறினாங்க. 13வது பெண்டிலேருந்து அந்த வாகனம் உருண்டு 9வது பெண்டு 8வது பெண்டு வரைக்கும் என்ன செஞ்சு வந்துச்சு. ஒவ்வொரு பெண்டுலேயும் உடல்கள் சிதறி கிடக்கிற இந்த காட்சி, அதை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது, ஒருவேளை நாம் அவர்களில் ஒருவராக அந்த வாகனத்தில் சென்றிருந்தால் நம்முடைய நிலை என்னவாக இருக்கும்? நம்மை சார்ந்தவர்களுடைய உறவுகள், குடும்பம் நம்மை குறித்து எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். விதமான அசம்பாவிதங்கள் இந்த விடுமுறை நாட்களில் நடக்கக்கூடாது. அதுபோலவே அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளை ரிசல்ட் மட்டும் ஒன்று வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி ரிசல்ட் வந்த உடனே பிள்ளைகளே பயத்தில் என்ன செஞ்சிடுறாங்க? வேறு மாதிரி முடிவெடுத்துடுறாங்க. பல இடங்களில் உண்மையை பெற்றவங்களுக்கு கஷ்டம்தான். ஏன்னா வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு பணம் கட்டி படிக்க வைக்கிறோம். அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பணம் கட்டி படிக்க வச்சோம், நீ சரியான மார்க் எடுக்கலையே அப்படின்றப்ப இயல்பாக ஒரு கோபம் வரும். ஆனால் அதையும் தாண்டி பிள்ளைகள் எல்லாவற்றையும் தாண்டி பிள்ளை நீ மார்க் எடுக்கிற அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. கர்த்தரவனுக்கு கொடுத்துருக்கிற ஞானத்தின்படி கர்த்தரவனுக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? இந்த ஒரு உணர்வுள்ள நிறையில பெற்றவங்க என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா. இந்த திருப்பூர்ல ஓட்டு இருக்குன்றவங்க மட்டும் கையை வைத்து காட்டுங்க. எனக்கு திருப்பூர்ல ஓட்டு இருக்கு. என்ன ஷாரோன், ஓட்டு போடுற அளவுக்கு ஆயிட்டியா? சூப்பர். ஓட்டு இருக்குன்றவங்க மட்டும் கையை வைத்துங்க. எனக்கு ஓட்டு இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு ஓட்டு இருக்கு. திருப்பூர், அரூர், எங்கே இருந்தாலும் சரி. ஓட்டு போடணுன்ற விருப்பம் இருக்குன்றவங்க மட்டும் கை வைத்து. ஓட்டு போடணுன்ற பார்த்தீங்களா? அப்படியே எல்லா கையும் என்ன செஞ்சிருச்சு? ஓட்டு போடணும் விருப்பமே இல்லையாம்மா உங்களுக்கு? சரி. கடந்த வாரம் ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகளுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். 4 பேர் இன்றைக்கு நிறுத்தி அவங்கள சாட்சி சொல்ல வைக்கிறோன்னு பெரிய ஆசை. 10 கன்னிகைகளில் 5 கன்னிகைகளை காணவில்லை என்பது போல இன்றைக்கு 2 பேர் என்ன செய்யலை? காணும். ஒன்று பிரிசில்லா, இன்னொன்று வின்சென்ட். ப்ரெசண்ட்டாக இல்லை. அப்போ 2 பேர் தான் இருக்கிறாங்க. யார் இருக்கா? ரூத் லில்லி, அப்புறம் ஜெம் சாம்னின். 2 பேருக்காக தொடர்ந்து நீங்கள் என்ன செய்யுங்க? ஜெபித்து கொள்ளுங்க. சரியான டைமுக்கு வாக்கு கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்த ஃபர்ஸ்ட் வீக்கே சரியான டைமுக்கு வரல என்பது என்னை விட தேவனுக்கு அதிக வருத்தமாக இருக்கும். 6வது நேரத்தை என்ன செய்ய என்ன பண்ணுங்க. இப்போ ஓட்டு போடுறதுக்கு விருப்பமும் இருக்குது. யாருக்கு ஓட்டு போடுறதுன்றது தான் எனக்கு தெரியலன்றவங்களுக்காக நான் ஒரு சின்ன ஒரு கணக்கு சொல்கிறேன். நீங்கள் கேட்டுங்க. நோட்டு யாராவது எடுத்துங்க, நோட்டு எடுங்க. நான் சொல்லக்கூடிய கணக்கு கரெக்டாக என்ன செய்யுங்க. டிஎம்கேக்கு 30%. டக்குன்னு என்ன பண்ணியிருக்கிறீங்க? போடுங்க சீக்கிரம். டிஎம்கேக்கு 30% வாக்குகள். சரி. அதுக்கு கீழே ஏடிஎம்கேக்கு 30% வாக்குகள். அதுக்கு கீழே என்டிகே நாம் தமிழர் கட்சிக்கு 18% வாக்குகள். அதுக்கு கீழே நோட்டா 2%
வாக்குகள். அதுக்கு கீழே இதர கட்சிகள் 20% வாக்குகள். எவ்வளோ ஆச்சு? சீக்கிரம் சொல்லுங்க. 100 ஆச்சு. இப்போ என்ன செய்யுங்க? டிஎம்கேக்கு நேரம் என்ன செய்யுங்க? 10% வாக்குகள் அவங்களுக்கு கண்டிப்பாக போகாது. ஏன்னா நிறைய நலத்திட்டங்கள்லாம் செஞ்சுருக்குறாங்க. எனக்கு வந்துச்சு 1000 ரூபா, எனக்கே கிடச்சிது, நானா டெய்லி பஸ்ஸில் போகிறேன், இப்படி ஒரு கூட்டம் யாருக்கோ போகுது நன்மை, அதனால் எனக்கு இதில் ஈடுபாடெல்லாம் இல்லைன்னு சொல்லி ஒரு அதிருப்தியில் ஒரு 10% வாக்குகள் அதில் என்ன செய்யும்? குறையும். 10% போடுங்க. ஏடிஎம்கே பிஜேபியோட கூட்டணி. யாரோட கூட்டணி? ஆமாம். இப்போ இதனால் ஏடிஎம்கே சுத்தமாக என்ன ஒன்றும் இல்லை, பேர மக்களுக்கு மத்தியில் கெடுத்துச்சு. 15% வாக்குகள் அதில் அப்படியே என்ன செஞ்சிடும்? பிரிஞ்சிடும். ஒரு 15 போடுங்க. என்டிகே அதில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாக்குகள், கொள்கை நல்லா இருந்தாலும் கூட்டணி இல்லாததுனால இளைஞர்களுடைய வாக்குகள் ஒரு 5% அதில் என்ன செஞ்சிடும்? பிரிஞ்சிடும். அந்த 5 தனியாக என்ன செஞ்சுங்க? போட்டுங்க. கீழே இருக்கு பார்த்தீங்களா இதர கட்சிகள். அந்த இதர கட்சிகளில் மேக்சிமம் கிட்டத்தட்ட ஒரு 15% உங்களுக்கு என்ன ஆகிடும்? 15% புதிய வரவுக்கு வந்துடும். அந்த 15 போட்டுங்க. இப்போ சைடில் போட்டதெல்லாம் கூட்டுங்க. எவ்வளோ வருது பாருங்க. 10, 15, 25, 30, அப்புறம் 45%. இந்த 45%த்தையும் தூக்கிட்டு போகிற அளவுக்கு திரை கவர்ச்சி கதாநாயகர் ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? வந்திருக்கிறாரு. அதுக்கு என்ன செஞ்சிடும்? போயிடும். இயல்பா 45% ஓட்டு வாங்குறவங்க என்ன செஞ்சிருவாங்க? ஜெயிச்சிருவாங்க. இப்போ கவனிங்க, இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். ஒருவேளை அப்படி ஜெயிச்சு வந்தால் அடுத்த 5 ஆண்டு காலம் அணில் குஞ்சுகளை போல எல்லாம் மரத்தில் தத்திட்டு வேற எங்கேயாவது ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு என்ன செய்ய இருக்கும்? ஒரு பண்பட்ட பக்குவப்பட்ட அரசியல் ஒருபோதும் இருக்காது. ஏற்கனவே உள்ள அரசு எத்தனை ஊழல் செய்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் தேன் எடுத்தவன் புறங்கையை நக்குவான்னு சொல்லுவாங்க. இங்கே தேனை குடிச்சிட்டு புறங்கையவாது அட்லீஸ்ட் மக்களுக்கு நக்க என்ன செய்கிறாங்க? கொடுக்குறாங்களேன்ற ஒரு சந்தோஷத்தில் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அடுத்த 5 ஆண்டு காலம் ஓரளவுக்கு 1000, 2000 ஆகும். போக்குவரத்து, படிக்கிற பிள்ளைகளுக்கு இப்படி தொடரும். இல்லைன்னா ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லி கேட்கிறவர்களுக்கு பெரும் ஏமாற்றம் காத்திருக்கு. ஏன்னா அவங்களுக்கு இது வரைக்கும் அனுபவமே இல்லை. புதுசாக அவங்க என்ன செய்கிறாங்க? புதுசாக திட்டமிட்டு எங்கேருந்து எப்படி வரும், எதில் போடுறதுன்னு ஒன்றுமே தெரியாது. பொருளாதாரம், அரசியல் அனுபவம், நிர்வாக திறமை இதெல்லாம் இல்லாததுனால ஒரு மிகப்பெரிய குளறுபடி என்ன செய்யும்? வரும். ஆனாலும் இளைஞர்கள் பேரண்ட்ஸை இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு முறைப்பா தாத்தா, இந்த ஒரு முறை தாத்தா யாருக்கு போடுங்க, எப்படியாவது விசிலுக்கு என்ன செய்யுங்க? போடுங்க. பயில் காட்டி உன்னை அழைப்பேன்னு ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா? என்ன அது பயில் காட்டி அழைப்பண்ணா? விசில் அடித்து அழைப்பண்ணு. யாருக்கு தெரியும்? ஒருவேளை தேவன் யார் வேணாலும் என்ன செய்யலாம்? கொண்டு வரலாம். என்ன நடந்தாலும் அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் நடக்காது. ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவரே சூழ்நிலை இப்படி இருக்கு, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கலவரமாக மாறிவிடாதபடிக்கு நீங்கள் தான் இந்த தேர்தல் காலத்தில் என்ன செய்யணும்? இந்த முறை ஒவ்வொரு முறையும் 60% வாக்குகள் தான் பதிவாகும். இந்த முறை கிட்டத்தட்ட 80% வாக்குகள் பதிவாகலாம் என்று சொல்லி கணிக்கப்படுகிறது. சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் அரசியல் பேசும். அரசியலுக்கு ஸ்பெல்லிங் தெரியாத ஆட்கள்லாம் நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கிறாங்க? அரசியல் பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால ஏதோ ஒரு விதத்தில் ஒரு புதிய வரவு வந்தாலும் வேற வழி இல்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு அடுத்து சாலமன் வந்துட்டாரு. சாலமன் எப்படின்னா எங்கேயா கூட்டு போயிட்டீங்கன்னா திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்கு அவருக்கு தனியாக வழி தெரியாது. சொல்கிறார், நான் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன், நீங்கள் தான் எனக்கு வேணும். தேவன் ஒருவேளை புதிய ஆட்சி அமைந்து
அந்த ஆட்சிக்கு அவர் ஞானம் கொடுத்தால் அன்றி தமிழ்நாடு சுபிட்சமாக ஒருபோது என்ன செய்யாது, இருக்காது. எக்காரணத்தை கொண்டும் ஓட்டு போடுவதற்கு முன்னதாக இவைகளெல்லாம் உங்களுடைய மனதில் சிந்தித்து கொண்டு யாருக்கு நான் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி தெளிந்த புத்தியோடு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். எத்தனை பேர் தெளிந்த புத்தியோட நான் யோசிச்சு நான் இதுக்கு போடுங்க அதுக்கு போடுங்கன்னு ஒரு நாள் சொல்ல மாட்டேன். நீங்கள் எதுக்கு போட வேண்டும் என்று உங்களில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்வார், சொல்லுவார். அல்லேலூயா.